தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா, தொலைக்காட்சி, ஏன் நடைமுறை வாழ்க்கையிலேயே காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றோம். நகைச்சுவைக்குன்னு டிவி சேனல், நகைச்சுவைன்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன் சில பேரை கேட்டால் அவன் வாழ்க்கையே காமெடிக்கிறான். இப்படி நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக ஒன்றி போன இந்த நகைச்சுவை தான் நாம் அடுத்து பார்க்க போகும் நிகழ்ச்சியின் மையம். மங்காத்தாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக வந்திருக்கிற தலப்படம். மங்காத்தா பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிறந்தவ தான் மொக்காத்தா. அந்த மொக்காத்தா பாட்டி தன்னோட பேத்தி ஒரு பென்சில் டப்பியை தொலைச்சிட்டாங்கிறதுக்காக போடுற லூட்டி இருக்கு பாருங்க, அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய உடான்ஸ் ராஜா புளித்து போன வாசனையுடன் ஒரு புதிய படைப்பை உங்களுக்காக வழங்குகிறேன். மொக்காத்தா, இந்த கிராமத்து பெருசின் புலப்புலை இப்போது பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட், கேமரா, ஆக்சன். எவன்டா அது பொழுதுசாயிர நேரத்துல போட்டோ வெட்டிய தூக்கிக்கிட்டு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரா இல்லம்மா இத மடக்க வந்த வைத்தியரா? ஐயோ பாட்டி, நான் தான் இந்த கிராமத்துக்கு புதுசாக வந்துருக்கிறேன் வாத்தியார். உங்கள் வீட்டில் 15லேருந்து 18 வயசுக்குள்ள பொண்ணுங்க இருந்தா அதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக காசு இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சுருங்க. பள்ளிக்கூடம் போனாளா என்ற பேத்தி சுகுமாரி அவ பென்சில் டப்பிய திருடி போட்டானா இந்த சோமாரி. இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லையாங்கிறேன். ஏய் பாட்டு, நான் பாம்பேல கள்ள கடத்தல் பண்றப்ப மூக்கு புல் டப்பா தான் கடத்துவேன், பென்சில் டப்பினா கடத்துறது கிடையாது. இங்க வந்தது கூட வெங்காய வெடி வாங்கினது தான். என்ன கேடைன்னு நினைச்சியா? என்ன பண்ணணும், என்ன திருடணும், என்ன கடத்தணும் எனக்கு தெரியும். அத்திப்பட்டிய தொலைச்சானா பெரியதல, அத்தை கண்டுபிடிச்சானா சின்னதலங்கிற மாதிரி டப்பிய தொலைச்சு விட்டு டம்மியா வந்து நிக்கிறாளே என்று வேத்தி நான் என்ன செய்வேன்? ஏய் பாட்டு, என் மாமன், சித்தப்பன், பெரியப்பன் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ நாள் தான் நான் நல்லவனாவே நடிக்கிறது. இந்த பென்சில் டப்பிய நான் திருடல, தமிழ்நாட்டுக்கு நான் ஒருத்தன் தான் தலை. அது வெள்ளை வேட்டியும் காக்கி சட்டையும் மாத்தி மாத்தி போட்டாக, துளசியோட வாசம் மாறும் இந்த தவசி மாறுவானான்னு கேட்டாக. கேப்புல ஊந்து கேச்சு குடிச்சே கேப்டன் நானாகன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்குங்கிறேன். கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே. ஏய் பாட்டி, இந்த ஊர்ல மொத்த மக்கள் தொகை 250. இதுல சுமாரா இருக்க பொண்ணுங்க 100, சூப்பரா இருக்க பொண்ணுங்க 150. இதுல பென்சில் டப்பி இருக்கிற பொண்ணுங்க 10. அதுல உன் பேத்தி ஒண்ணு, அவன் மேல எனக்கும் ஒரு பொண்ணு. சோடாவை குடிச்சுட்டு பேசி பார்த்தானா பேச்சு வரலையா? பீடாவை போட்டுவிட்டு கொதப்புனானா கால் சீட் காலியாங்கிற மாதிரி ABCD சொல்லி கொடுக்க வந்த வாத்தியாரு AEIOU சொல்லி கொடுத்துட்டானே, நான் என்ன செய்வேன்? போட்டாலே விறுவிறுக்கோ சரதா. வெத்தலை போட்ட சோக்குல உன் பென்சில் டப்பி நான் திண்டல. எங்க ஆத்தா மாதிரி எங்க ஆத்தா சொல்லிச்சு, அவங்க தம்பி மாதிரி எப்படி நீங்க சொல்ல போச்சு? நான் வரட்டுமா? எம்ஜிஆர் தூக்கி சிவாஜி
எனக்கு எப்பவுமே கூத்து தான் பழக்கம், எழுத்து பழக்கம் கிடையாது. இங்கே வந்தோம்னாக்கா மஞ்சுளா, சந்திரகலா, சரோஜா தேவி இவங்களுக்கெல்லாம் கேட்டு பாருங்க, நான் அவங்கள தொட்டதே கிடையாது. ஓ ஐம் சாரி, அவங்க பென்சில் தப்பிய நான் தொட்டதே கிடையாது. வேணும்னாக்கா சிவாஜி அண்ணே நீங்களாம் சொல்லுங்களேன். என்ன பெற்ற ஆத்தாரா என்ன போடுவே, இதை கேட்டாயா சாதி சரவெல்லாம் வருத்தப்படுவே. பேத்தி பென்சில் டப்பிய நாங்கள் எடுக்கிறப்போ அப்படித்தான் சொல்லுவே மட்டுமா. அண்ணாமலையும் அருணாச்சலமும் பாம்பே போனாங்களாம். அங்க பாஷை தெரியலன்னு பாஷா கிட்ட டியூஷன் போனாங்களாங்கிற மாதிரி கலங்கப்பட்டு கலங்கி நிக்கிறாளே என்ற பேத்தி. இனிமே அவளை ஆறு கட்டுவாங்கிறேன். ஏ பாட்டி ஒன்று சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. ஆண்டவே பொண்ணுங்களுக்கு பென்சில் டப்பி கோட்டி கொடுத்துடுவா, அது திருடு போயிடுவோம். ஆனா பசங்களுக்கு பென்சில் டப்பியே கொடுக்க மாட்டா, அது திருடு போகாது. இதை நீ வெளியே சொல்லிட மாட்டியா மாட்டா.